10th தமிழில் ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இயல் 1ல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 19ல் பார்த்தீங்கன்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 4th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவினால ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்து நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்து இயல் 2 உயிரின் ஓசை. ஸோ இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 43ல் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், வசன கவிதை குறிப்பு வரைக. அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd கொஷின் இம்பார்ட்டன்ட், தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th கொஷின் இம்பார்ட்டன்ட், ஆள் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், முல்லை பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும். ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து இயல் 3 கூட்டாஞ்சோறு. ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். புக்கில் பேஜ் நம்பர் 65ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமகன் சொற்களை எழுதுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 3rd கொஷின், எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். 4th கொஷின், ஈரடி பொம்மல் பெருக்குவிர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 5th கொஷின், பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் ஆகிய தொடர்களில் இழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை. குருவினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3rd 4th 5th இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினால என்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிறுவினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஷின், பலர்புகு வாயல். ஸோ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 4th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷின், அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd கொஷின் இம்பார்ட்டன்ட், உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. இந்த 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். இந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷினும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா குருவினால் உங்களுக்கு 4 கொஷின் கொடுத்துருக்காங்க, சிறுவினால் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ அதனால இதை மட்டும் கம்பல்சரி எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 4 4ஆம் தமிழ். இதில் என்னென்ன கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 93ல் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆராய்வாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 3rd கொஷின், மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 4th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அருந்தவற்றை குறிப்பிடுக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்டு 3rd 4th இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவினால உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை எடுக்கவும்
பின்பொருள் அக்கறை கொள்ளுமா? வெறும் வணிகத்துடன் நின்றுவிடுமா? கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்து செகண்ட் கொஷின், நம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை இயற்கையுடன் இணைத்து கூறுவதாக தொடங்குகின்ற பின்வரும் சொற்பொழிவை தொடர்ந்து நிறைவு செய்க. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் 10th இங்கிலீஷில் ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம்.